டெல்லியில் பெய்த கனமழை காரணமாக விமான நிலைய மேற்கூரை சரிந்து விபத்து ஏற்பட்டது. இந்த நிலையில் இந்த விபத்தில் 3 பேர் பலியாகியிருக்கிறார்கள். விமான நிலைய மேற்கூரை சரிந்து வாகனங்கள் மீது விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக அறிவிப்பு வெளியாகியிருந்த நிலையில் தற்போது பலி எண்ணிக்கை 3ஆக அதிகரித்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விமான நிலைய மேற்கூரை சரிந்து வாகனங்கள் மீது விழுந்த விபத்தில் 3 பேர் பலியாகியிருக்கிறார்கள். டெல்லியில் தொடர்ந்து கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் விமான நிலைய மேற்கூரை சரிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டது. விமான நிலைய மேற்கூரை சரிந்து வாகனங்கள் மீது விழுந்ததில் 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். விமான நிலைய மேற்கூரை சரிந்து வாகனங்கள் மீது விழுந்ததில் பலி எண்ணிக்கை 3ஆக உயர்ந்திருக்கிறது. டெல்லியின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் விமான நிலைய மேற்கூரை சரிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டது. விமான நிலைய மேற்கூரை சரிந்து வாகனங்கள் மீது விழுந்ததில் 3 பேர் பலியாகியிருக்கிறார்கள். விமான நிலைய மேற்கூரை சரிந்து வாகனங்கள் மீது விழுந்ததில் ஒருவர் உயிரிழப்பாக இருந்த நிலையில் தற்போது பலி எண்ணிக்கை 3ஆக அதிகரித்திருக்கிறது. கடந்த மார்ச் மாதம் பிரதமர் மோடி திறந்து வைத்த விமான நிலைய முனையத்தில் மேற்கூரை இடிந்து விழுந்து தற்போது 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். டெல்லியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் மழை நீர் தேங்கியிருக்கிறது. இந்த நிலையில் கனமழை காரணமாக டெல்லி விமான நிலைய மேற்கூரை இடிந்து விபத்து ஏற்பட்டது. விமான நிலைய மேற்கூரை இடிந்து வாகனங்கள் மீது விழுந்ததில் 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். கடந்த மார்ச் மாதம் பிரதமர் மோடி திறந்து வைத்த விமான நிலைய முனையத்தில் மேற்கூரை இடிந்து விழுந்து 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். விமான நிலைய மேற்கூரை சரிந்து வாகனங்கள் மீது விழுந்த விபத்தில் 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். கடந்த மார்ச் மாதம் பிரதமர் மோடி திறந்து வைத்த விமான நிலைய முனையத்தில் மேற்கூரை இடிந்து விழுந்து 3 பேர் பலியாகியிருக்கிறார்கள். டெல்லி விமான நிலைய மேற்கூரை இடிந்து விழுந்ததற்கு ஊழலே காரணம் என்ற குற்றச்சாட்டு தற்போது எழுந்திருக்கிறது. டெல்லி விமான நிலைய மேற்கூரை இடிந்து விழுந்ததற்கு ஊழலே காரணம் என மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியிருக்கிறார். விமான நிலைய மேற்கூரை சரிந்து வாகனங்கள் மீது விழுந்த விபத்தில் 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். கடந்த மார்ச் மாதம் விமான நிலைய முனையம் பிரதமர் மோடியால் திறக்கப்பட்ட நிலையில் தற்போது டெல்லியில் பெய்து வரக்கூடிய கனமழை காரணமாக விமான நிலைய மேற்கூரை சரிந்து அங்கு நின்றிருந்தக்கூடிய வாகனங்கள் மீது விழுந்ததில் 3 பேர் பலியாகியிருக்கிறார்கள். டெல்லி விமான நிலைய மேற்கூரை இடிந்து விழுந்ததற்கு ஊழலே காரணம் என மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியிருக்கிறார். டெல்லியில் பெய்து வரும் கனமழை காரணமாக விமான நிலைய மேற்கூரை இடிந்து வாகனங்கள் மீது விழுந்தது. இந்த விபத்தில் 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். விமான நிலைய மேற்கூரை இடிந்து விழுந்ததற்கு ஊழலே காரணம் என்ற குற்றச்சாட்டு தற்போது எழுந்திருக்கிறது. விமான நிலைய மேற்கூரை சரிந்து வாகனங்கள் மீது விழுந்த விபத்தில் 3 பேர் பலியாகியிருக்கிறார்கள். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கடந்த மார்ச் மாதம் பிரதமர் மோடி திறந்து வைத்த விமான நிலைய முனையத்தில் மேற்கூரை இடிந்து விழுந்து 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். டெல்லி விமான நிலைய மேற்கூரை இடிந்து விழுந்ததற்கு ஊழலே காரணம் என மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியிருக்கிறார். மோடியின் 10 ஆண்டுகால ஆட்சியில் டெல்லி ஜபல்பூர் விமான நிலைய மேற்கூரைகள் இடிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார். அயோத்தி ராமர் கோவில் கூரையில் மழைநீர் கசிவு, அயோத்தி ரயில் நிலைய சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததற்கும் ஊழலே காரணம் என்று அவர் கூறியிருக்கிறார். விமான நிலைய மேற்கூரை சரிந்து வாகனங்கள் மீது விழுந்த இந்த விபத்தில் 3 பேர் பலியாகியிருக்கிறார்கள். கடந்த மார்ச் மாதம் பிரதமர் மோடி திறந்து வைத்த விமான நிலைய முனையத்தில் மேற்கூரை இடிந்து விழுந்து 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமகிருஷ்ணனிடம் கேட்கலாம். ராமகிருஷ்ணன், இந்த விபத்து தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. அதாவது தலைநகர் டெல்லியில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக பொதுமக்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆங்காங்கே மழை நீர் தேங்கி நிற்பதால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் தலைநகர் டெல்லியில் இருக்கின்ற இந்திரா காந்தி விமான நிலையத்தில் பிரதமரால் கடந்த மார்ச் மாதம் திறந்து வைக்கப்பட்ட முனையத்தில் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் 3 பேர் பலியாகியிருக்கிறார்கள். இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே தலைநகர் டெல்லியை பொறுத்தவரையில் கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து பலத்த மழை என்பது பெய்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக ஆங்காங்கே பல இடங்களில் முக்கியமான பகுதிகளில் எல்லாம் மழை நீர் என்பது தேங்கி நிற்கிறது. இதன் காரணமாக
போக்குவரத்து என்பது பெருமளவு பாதித்துக் கொண்டிருக்கிறது. இந்த மழை பெய்வதன் காரணமாக விமான சேவை என்பதும் பெருமளவு பாதித்திருக்கிறது. விமான நிலையத்தில் விமான ஓடுபாதையிலும் மழைநீர் தேங்கி நிற்கிறது. இது மட்டுமில்லாமல் விமான நிலைய முனையத்தில் உள்ள அந்த மேற்கூரை என்பது இடிந்து விழுந்திருக்கிறது. நேற்றைய தினம் அந்த விமான நிலையத்தில் உள்ள அந்த மேற்கூரை என்பது இடிந்து விழுந்து மழைநீர் என்பது அதிகமான அளவு விமான நிலையத்திற்குள் வருவதை நாம் நேரடியாக பார்க்க முடிந்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.